ரிஷபராசிக்காரர்கள் இந்த சாஃப்டான நேச்சர் கொண்டவங்க. இத பயன்படுத்தி எப்படியெல்லாம் பயன்படுத்தி ஒரு நட்சு உறவு இவங்க வாழ்க்கையில வருது சார்? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, சாஃப்டான நேச்சரை தான் ஒருத்தர் ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள்ட்ட பொதுவா ரொம்ப கேரிங்கான குணம் அதிகம் இருக்கும். அது காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம். குடும்ப பிணைப்புகள், குடும்ப இணைவுகளை இணைத்து கொள்ளக்கூடிய, இணைத்து கொண்டுட்டு போகக்கூடிய, மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு சுகாதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடு. அப்போ அந்த எதிர் பர்சன் இவங்களை டாக்ஸிக்காக ஒரு தவறான நட்சு உறவில் பயன்படுத்தக்கூடிய அந்த நபர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை மாதிரி கேரிங் பண்ணிக்கிறதுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஆளே இல்லை, நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களிடம் ஒரு பில்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த குணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கிர பகவான் பலவீனமாக இருக்கும்போது அந்த சுக்கிரன் அப்படியே ஈஸியாக மெல்ட் ஆயிடுவார். மெல்ட் ஆகி என்னெல்லாம் காரியம் சாதிக்கணுமோ இவர்களை வைத்து அதையெல்லாம் அந்த நபர்கள் சாதித்து கொள்வார்கள். ஒரு நாள் கரண்ட் இல்லாத பிரிட்ஜில் தண்ணியெல்லாம் ஓடின மாதிரி ஒரிஜினாலிட்டிங்கிறது அப்போத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரையும் வச்சதெல்லாம் ஐசுரா அப்படின்னு அன்னைக்கு தான் புரியும். அதுவரை ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையான வாக்குறுதியை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைத்த தன்மைங்கிறது, அந்த நம்பிக்கைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொய்யான உறவுன்னு தெரிந்தால் கூட அவ்வளவு சீக்கிரம் மனசை விட்டு போகாது. ஏன்னா நான் நம்பிட்டேன்ல, நான் நம்பிக்கை வச்சது வீண் போகாதுல்ல அப்படிங்கிற ஈகோ இந்த ரிஷபராசிக்காரர்களை நிச்சயமாக தடுக்கும். காலில் முள்ளு குத்துனா கூட முள்ளு குத்திருச்சேன்னு கவலைப்படாமல் குத்துன முள்ளு என்ன முள்ளியான்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்களிடம் இருக்கும். அதனால இவங்க விட்டு கொடுத்துருவோமோ, நம்ம செய்தது தப்பாயிருமோ, நம்ம தான் தவறான உறவுகளை தேர்வு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத இவங்க அக்ரி பண்ணிக்கிறதே கிடையாது. அப்படி அக்ரி பண்ணிக்கிட்டா அந்த நச்சு உறவிலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் சீக்கிரமாக வெளியில் வரலாம்.